எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்னா, ஸோ இந்த ட்ராவல் வீடியோ கிடையாது. ஸோ இன்னொரு பைக் மாடிஃபிகேஷன் வீடியோ தான். ஆக்சுவலி மாடிஃபிகேஷனில் சர்வீஸ் வீடியோ. ஸோ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், என்னோட வண்டி மாடல் வந்து NS200 BS4 நான் ABS வேரியண்ட்டு. ஸோ ஆக்சுவலி NS200 உங்களுக்கு 3 ஸ்பார்க் ப்ளக் வரும். ஸோ ஸ்பார்க் ப்ளக் தான் மாற்ற போகிறோம். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க, உங்களுக்கு நான் ஸ்பார்க் ப்ளக் காமிச்சிடுறேன். ஸோ இதுதான். ஸோ 2 தான் வாங்கியிருக்கேன், ஏன்னா இன்னொன்று அது கொஞ்சம் இன்ஜின்குள்ளே வரும். ஸோ அதனால் இப்போ 2 தான் மாற்ற போகிறோம். ஸோ எங்கெங்கே இருக்குன்னு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸோ இது தெரியுதுல்ல, ஸோ இதுக்குள்ளே ஒரு ஸ்பார்க் ப்ளக் இருக்குது. ஸோ இதே இது ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பார்க் ப்ளக் இருக்குது. ஸோ இதை தான் மாற்ற போகிறோம். இது இல்லாமல் இன்ஜினுக்கு மேலே ஒன்று வரும். ஸோ உங்களுக்கு நான் அப்புறமேட் காட்டுறேன். நம்ம பைக்கில் இருக்கிற டூல் கிட்டே போதும். ஸோ ஒரு நிமிஷம். ஸோ இந்த இதுவும், ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர். ஸோ இது 2 இருந்தாலே போதும், நம்ம ஸ்பார்க் ப்ளக் மாற்றிடலாம். பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, ஈஸி மெத்தட் தான். ஸோ இதை நான் வச்சுட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக என்ன எதுன்னு சொல்கிறேன். ஸோ ஒரு ஈஸியான மெத்தட் தான். ஸோ வாங்க போவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ இதை நீங்கள் லைட்டாக இப்படி புல் பண்ண முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ உள்ளே உங்களுக்கு காட்டுறேங்க. ஸோ உள்ளே தெரியுதா? ஸோ இதுதான் ஸ்பார்க் ப்ளக். ஸோ இது ஆக்சுவலி செகண்டரி ஸ்பார்க் ப்ளக். ஸோ இந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் ஸோ பெரிய சைடு வச்சு ஸோ கரெக்டாக ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஸோ இங்கே கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த இதில் கரெக்டாக ஸ்க்ரூ ட்ரைவரை இன்சர்ட் பண்ணி, ஸோ கொஞ்சம் டைட்டாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து மெதுவாக லூஸ் பண்ணணும், ஏன்னா உடஞ்சிடக்கூடாது, பார்த்து பத்திரமா லூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணியாச்சு, அவங்க காட்டுற பாருங்கள். ஸோ லூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கையிலே சுற்றி எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நான் பண்ணேன் அப்படி நீங்களும் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்பர் கைட்னஸ் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணி எதாவது ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஸோ நான் இப்போ பண்ணுறேன்னா என்னோடய ஓன் ரிஸ்க் தான். ஸ்பார்க் ப்ளக் உள்ள உடஞ்சாலும் என்னோடய ஓன் ரிஸ்க் தான். ஸோ பார்த்து நீங்கள் உங்களோட ஓன் ரிஸ்கில் பக்குவமாக எடுக்கணும். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க, கொஞ்சம் நல்லா லூஸ் பண்ணோம், ஏன்னா நிறைய த்ரெட் இருக்குது. ஸோ ப்ராப்பராக லூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லூஸ் பண்ணியாச்சு. ஸோ தெரியுதா? ஸோ இப்போ கையில் எடுக்க வேண்டியது தான். ஸோ ஒரு நிமிஷம் பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட காட்டுற பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அந்த நல்லா லைட்டாக ஒரு மாதிரி துரு பிடிச்சிருக்கு. ஸோ இது இப்படி தான் இருக்குமா என்ன எதுன்னு தெரியல, பட் லைட்டாக துரு பிடிச்சிருக்கு, தெரியுதா? ஸோ பாருங்கள், கொஞ்சம் மோசமாக டெட் கண்டிஷனாக தான் இருக்குது, வச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ஆப்போசிட் சைடு. ஸோ இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் புல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒயரை. ஸோ ஒரு நிமிஷம். ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இங்கே வெளியிலே ஸ்பார்க் ப்ளக் தெரிஞ்சிடும். ஸோ இதை நம்ம ப்ராப்பராக லூஸ் பண்ண போதும். தெரியுது உங்களுக்கு? நல்லா தீஞ்சிருக்கு பாருங்கள் அந்த இடத்துல. ஸோ ஒரே நிமிஷம், நான் கொஞ்சம் லூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது இல்லாமல் அந்த ஒரு கையில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஸோ ஒரே நிமிஷம் இருங்க, இன்னொரு கையில் ஃபோன் பிடிச்சிருக்கேன்னா, ஸோ ஒரே கையில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ கரெக்டாக காட்ட முடியலன்னா மன்னிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது மாதிரி இப்படி கொஞ்சம் மெதுவாக லூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா உடஞ்சிடக்கூடாது, அப்போ ரொம்ப பிரச்சனை ஆயிரும். ஸோ கரெக்டாக பொறுமையாக டூ அட் யுவர் ஓன் ரிஸ்க். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, அவ்வளோதான், வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ லைட்டாக தீஞ்சிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஒரு நிமிஷம் இருங்க, ரிமூவ் பண்ணி காட்டுறேன். பாருங்களேன், ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ ஒரு மாதிரி தீஞ்சிலாம் போயிருக்கு. ஸோ இந்த ஸ்பார்க் ப்ளக்கையும் மாற்றிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரே நிமிஷம் கொஞ்சம் இருட்டு அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது தெரியுதுல்ல? ஸோ இதுதான் ப்ரைமரி ஸ்பார்க் ப்ளக். ஸோ இதை மாற்றுறது தான் கொஞ்சம் கஷ்டம், டேங்க்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறேன் இதை எப்படி ரிமூவ் பண்ணலான்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்மளோட பழைய ஸ்பார்க் ப்ளக். ஸோ இது புதுசுக்கு உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ பேக்கிங் கூட வருது பார்த்தீங்களா? பாருங்கள். ஸோ இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது, அது கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ பாருங்கள், இங்கே பாருங்கள், தீஞ்செலாம் போயிருக்கு. ஸோ இதோட தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், ஒரு மாதிரி துரு பிடிச்சி ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இது பாருங்கள், புத்தம் புதுசு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு ஸ்பார்க் ப்ளக் காமிச்சிடறேன் புதுசு. ஸோ ஒரே நிமிஷம். ஸோ பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு பேக்கிங்கோடு வருது. ஸோ தெரியுதா? ஸோ சேம் புதுசு. ஸோ இந்த 2 தான் புதுசு மாற்ற போகிறோம். இது ஆக்சுவலி 2மே செகண்டரி.
ஸோ இது ஒன்று. ஸோ இது பழசு, இது பழைய ஸ்பார்க் ப்ளக். ரொம்ப டெட் கண்டிஷனில் இருக்குது பழைய ஸ்பார்க் ப்ளக்கெல்லாம், மாற்றிடலாம் புதுசுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியுது உங்களுக்கு. ஸோ இதுக்குள்ளே தான் புது ஸ்பார்க் ப்ளக்கு போட போகிறோம். ஸோ இதுதான். ஸோ ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக டைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு நிமிஷம். ஸோ இது பெரிய சைஸு. ஸோ கரெக்டாக ப்ராப்பராக டைட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பேனர் நம்மளோட டூல் கிட்டில் இருக்கும், பைக்கோட டூல் கிட்டில் இருக்கும், பிரச்சனையே கிடையாது. ஸோ ப்ராப்பராக உடையாமல் குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் டைட் பண்ணுங்கள், ஓவர் டைட் பண்ணாதீங்க. எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன், ஓவர் டைட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் குறிப்பிட்ட டைட் வச்சாச்சு. ஸோ ஸ்பேனரில் ரொம்ப டைட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் டைட், உடஞ்சிடக்கூடாது. ஸோ பார்த்து பக்குவமாக டைட் பண்ணணும். ஸோ உடஞ்சிச்சின்னா ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் டைட் வச்சுக்கோங்க, ரொம்ப டைட் வேணாம். ஸோ கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக டைட் பண்ணிட்டு ஸோ போதும். ஸோ இதோடு போதும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது லெஃப்ட் சைடு. ஸோ இது அதே மாதிரி ஸோ ப்ராப்பராக டைட் பண்ணிட்டு கடைசியில் கொஞ்சம் நம்ம டைட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் போட்டாச்சு. ஸோ இதை கொஞ்சம் டஸ்ட், இந்த கொஞ்சம் உள்ள டஸ்ட் இருக்கும். ஸோ அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு ஸோ தென் இப்படி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக லாக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடோட ஸ்பார்க் ப்ளக்கோட ஒயரையும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இதையும் கொஞ்சம் ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ ப்ராப்பராக உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டிக் டிக்குன்னு சவுண்டு வரும். ஸோ சவுண்டு வந்துருச்சு. ஸோ ப்ராப்பராக அந்த ரப்பர் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சுது. சரி, அதுக்கப்புறம் நம்ம ஸ்பார்க் ப்ளக் மாட்டின இடம். ஸோ இது ஒன்று செகண்டரி மட்டும் தான் மாற்றிருக்கோம், ப்ரைமரி மாற்றலை. நான் ஏன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இது இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோமா. ஸோ சாமியை கும்பிட்டு ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்த்துடலாம். ஒரு ஃபுல் ஸ்வைப். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரே ஸ்டார்ட்டு ட்ரை பண்ணலாம். டன். அப்பா. ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணது வீண் போல் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ வாங்க உங்களுக்கு என்ன ஏது இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் எப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம ஸ்பார்க் ப்ளக் மாற்றி முடிச்சாச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா NS200ல் 3 ஸ்பார்க் ப்ளக் வரும், 1 ப்ரைமரி 2 செகண்டரி வரும். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போ 2 அந்த செகண்டரி மட்டும் தான் மாற்றிருக்கோம், ஒரு ப்ரைமரி மாற்றலை. ஏன் பார்த்திங்கன்னா ப்ரைமரி நீங்கள் ரிமூவ் பண்ணி மாட்டோம்னா டேங்க் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ங்கிறனால ஆக்சுவலி 3 ஸ்பார்க் ப்ளக் இருக்குது NS200ல். ஸோ அதனால் 2 மாற்றினாலே போதும். பட் ப்ரைமரி மாற்றுறது பெஸ்ட்டு. நான் மாற்றலை, பட் கூடி சீக்கிரத்தில் மாற்றிடுவேன். ஸோ எனக்கு இப்போ டைம் இல்லாதனால இப்போ நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்குது. ஸோ அதான் வெளியில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ வெளியில் போக போக உங்கள்கிட்ட பேசிடலான்னு. ஸோ ஹசர் லைட் போட்டுருவோமா. ஸோ அந்த பக்கம் போய்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஹசர் லைட் போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதான் நான் சொல்லணும் வந்தேன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா அட் ஒரு ஓன் ரிஸ்க். ஸோ நான் பண்ணுற எந்த ஒரு ஹோம் மாடிஃபிகேஷன்ஸ் இல்லை ஹோம் சர்வீஸ் பண்ணுறதா நீங்கள் உங்களோட ஓன் இதில் பண்ணுங்கள். பட் நீங்கள் கரெக்டாக பொறுமையாக பண்ணிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. கொஞ்சம் அவசரப்பட்டிங்கன்னா தான் எதாவது ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுமையாக பார்த்து நிதானமாக பண்ணுங்கள். ஸோ அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் அந்த வீடியோவில் என்னால் சொல்ல முடியல. ஸோ அதெல்லாம் தனியாக இப்போ மோட்டோ விளாகிங் அப்படியே சொல்லிடலாம் அப்படின்னு. ஸோ அவ்வளோதான். ஸோ NS200ல் 3 வரும். ஸோ நம்ம 2 தான் மாற்றிருக்கோம், செகண்டரி ஸ்பார்க் ப்ளக் மட்டும் தான் மாற்றிருக்கோம். ஸோ அதை தான் சொல்லணும்னு வந்தேன். ப்ரைமரி நான் கூடிய சீக்கிரம் மாற்றிடுவேன். கொஞ்சம் இப்போ பெரிய ரைடெலாம் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் கண்டிப்பாக மாற்றிடுவேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, அந்த கார்பரேட்டர் நானே என் வண்டி இது க்ளீன் பண்ணேன். ஸோ பாருங்கள் இண்டிகேட்டர் எப்படின்னு. சரி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கார்பரேட்டர் க்ளீன் பண்ண ஒரு 2-3 வீடியோ எனக்கு நானே தெரியாமல் டிலீட் பண்ணிட்டேன். பட் என்கிட்ட ஒரு 2-3 ஃபுட்டேஜ் இருக்குது. ஸோ அதை நான் ஒரு தனி வீடியோவாக அதை சொல்லி என்ன ஏது இப்படின்னு ஆட் பண்ணிடுறேன். ஸோ மன்னிச்சிருங்க, அந்த கார்பரேட்டர் வீடியோ நானே க்ளீன் பண்ணது என்னால் போட முடியல. கூடி சீக்கிரம் இதுக்கு அடுத்த வீடியோ அதை தான் வரும். கண்டிப்பாக கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுற வீடியோ தான் இருக்கும். ஸோ இது வீடியோவை இதோட முடிச்சிக்கிறேன். இப்போ நான் போயிட்டுருக்கிற இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது நர்ஸ்மைக் பாளையம். ஸோ கொஞ்சம் வெளியில் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டுப்போங்க. அண்ட் தென் 2 வீலர் ஓட்டும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.